குறிச்சி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். மாதம் ஆடி மாதம் மங்களம் தரும் மங்கள நாயகியின் திருநாளாம் ஆடி மாதம். திருவிழாவின் நாயகியாம் ஆடி மாதம் திருவிழாவை கொடுத்து தன் தங்கனார் தங்கைகளை அழைத்து வரும் மாதம் ஆடி மாதம். கோலாகலமாக இருக்கும் மாதம் ஆடி மாதம். என் மக்களின் கஷ்டத்தை போக்கி துன்பத்தை எடுத்து நல்லதை கொடுக்கும் மாதமாம் ஆடி மாதம். எங்களை காக்கும் மாரியம்மன் திருநாளாம் ஆடி மாதம். மாரியம்மன் என்றால் ஒருத்திதானே என்று நினைப்பீர்கள். ஆனால் அதற்குள் முத்து மாறி, வேப்பிலை மாறி, கருமாறி, சந்தான மாறி, சமயபுரம் மாறி, செல்வமுத்து மாறி, பொட்டு மாரியம்மன், நாகமுத்து மாறி, படவேட்டம்மன், தட்சணகாளி, வேம்புலி, பிச்சம்மன், புன்னை நல்லூர் மாறி, இருக்கன்குடி மாறி, சூளக்கல் மாறி, சக்தி மாறி, மகுடஞ்சாவடி, குப்பாண்டபாளையம் ஸ்ரீசக்தி, தண்டு மாறி, உடுமலைப்பேட்டை மாறி, குழம முச்சி மாறி, கோட்டை மாறி, புத்து மாறி, நத்தம் மாறி, சின்ன மாறி, பெரிய மாறி, பொண்ணு மாறி, ஜெகன் மாறி, கர்நாடகா புகழ் பிளேக் மாறி என்று 28 ரூபங்களும் அடங்கியுள்ளது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளை மங்கள நாயகியின் அனுகிரகத்துடன் குருஜி வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அம்மாவை கண்ணாமண்ணான்னு திட்டக்கூடாது. திட்ட பாவம் போயிடுறது. நான் எவ்வளோ நாள் திட்டிட்டு இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து 2025 ஆடி மாதத்துலேருந்து 2026 ஆடி மாதம் வரைக்கும் எங்கள் அம்மாவை கண்ணாமண்ணான்னு திட்டியிருக்கேன் ஐயா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு பாவம் என்ன பண்ணணும்னா பாவம்தான். எங்கள் அம்மாவை திட்டினேன். எங்கள் அம்மா எவ்வளோ நாள் சமையல் கட்டிலையும் பாத்ரூம்லையும் பெட்ரூம்லையும் அழுதான்னு தெரியலையே. அந்த பாப்பத்தெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறது ஐயான்னு கேட்டால் என்ன பண்ணணுமா? வேப்பலை வாங்கி கொடுறாப்பா. எங்க அவள்கிட்ட கொடுத்துட்டேன்னா அந்த வேப்பலை சன்னிதானம் போயிடுத்துனா சர்வ பாபம். அந்த வேப்பலை கோவில் வாசல்ல தோரணமாக கட்டிட்டான்னா ஏதோ பாவத்தை நிவர்த்தி பண்ணி பாதியில் விட்டுருக்கேன்னு அர்த்தம். அடுத்த வருஷம் சன்னிதானத்துக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த வேப்பலை கூழுக்கு அண்டால கட்டிவிட்டான்னா அம்பாள் ஏற்றுக்கக்கூடிய பிரசாதத்தில் நம்ம இருக்கோம்னு நம்ம வேப்பிலை இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். எல்லா பாபமும் நிவர்த்தி. அன்ன தோஷ நிவர்த்தியாரு. புடவை வாங்கி கொடுக்க சொன்னேன் முதியோர் இல்லத்தில் போயிட்டு. ஏன் முதியோர் இல்லத்தில் போய் வாங்கி கொடுக்குற சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரொம்ப பிரசித்தியாக எல்லா பிள்ளைகளும் நல்லா சம்பாதிக்கிறா, சௌக்கியமாக இருக்கா, எல்லாரும் ஃபாரின்ல இருக்கா, எல்லா நாட்டிலையும் இருக்கா. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறான்னா, ஒன்று பெரிய பங்களாவாக கட்டி விட்டுட்டு அம்மா அப்பாவையும் நான் என்னமோ சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி, நான் என்னமோ என்னோட அம்மா அப்பா வந்து சௌக்கியமாக பங்களாவில் ஆனந்தமாக வச்சுக்கிறேன். அவளுக்கு அந்த பங்களா தேவை கிடையாது. அம்பாள் சொல்கிறாளாம், சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரேம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என் அண்ணன் இருக்கான், என் புருஷன் இருக்கான், நீ என்னடா போடா அப்படிங்கிறாளாம். யாரு? அம்மா சொல்கிறாள். இவ்வளோ பெரிய வசதியோட வாழ்ந்தேனா, இந்த வசதி வச்சுட்டு என் கூட வர போகிறதானே? ஒன்றும் இல்லையே. நீங்கள் மிதிக்கிறீங்களே தீ மிதி, அந்த தீயானப்பட்டது நம்மளை பொசுக்கெடுத்து அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்மளை பொசுக்க தான் போகிறது, பஸ்மம் ஆக தான் போகிறோம். ஆனானப்பட்ட பார்வதியே பஸ்மமானால் அந்த நெருப்பில். தட்சன் யாகத்துக்கு பரமேஸ்வரர் உத்தரவு கொடுக்காம பார்வதி சென்றதனால் பார்வதியை தன் நெற்றிக்கண்ணால் அழிச்சவர் பரமேஸ்வரர். ஸ்மசானத்திலேருந்து திருப்பவும் அவருக்கு உருவம் கொடுத்ததும் உயிர் கொடுத்ததும் பரமேஸ்வரர். இவ்வளோ வரலாறு இருக்கு ஆடி மாசத்துக்கு. அதனால வேப்ப இலை வாங்கி கொடுத்தாலே சர்வம் நாசைய. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, வேப்ப இலைய நெருப்புல போட்டு கொசுக்காக நிறைய ஆத்துல பாக்குறேன். வேப்ப இலைய காஞ்சதை எடுத்து நெருப்புல போட்டு பொசுக்கிறோம். அதை பண்ணாதீங்க. அவ்வளவும் பாவம். கொசு போயிடும், பாபம் வந்துடும். வேப்பம் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப பிரசித்தி. பில்வம் என்றால் பரமேஸ்வரர் பிரசித்தி. அத்தி என்றால் மகாகணபதிக்கு பிரசித்தி. அரசம் என்றால் மகாகணபதிக்கு பிரசித்தி. கருங்காலி எங்கன்னா காளிக்கு பிரசித்தி இல்லையா? ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு தேவதைகள், ஒரு ஒரு வனம். அதுதான் அந்தந்த ஊர்ல ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், அத்தி மரம் இருக்கும், கருங்காலி மரம் இருக்கும். எல்லா மரமும் இருந்தாலும் தாவரம் இருந்தா மட்டும்தான், தாவரம்னா மரங்கள் இருந்தாதான் அது ஒரு கோவில். கோவிலுக்கு போனா மட்டும் எப்படி நிசப்தமா இருக்கு நம்மளுக்கு.
வீட்டில் இருந்தால் சண்டை போட்டுட்டே இருக்குமே, மொபைல் பார்த்துட்டே இருக்குமே இல்லையா? ஆடி மாதத்தில் பண்ணக்கூடிய விஷயம் தாயாரை சந்தோஷப்படுத்தணும், தன் அக்கா தங்கைகளை பெருமைப்படுத்தணும். என்ன பெருமைப்படுத்தணும்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு தாயாரையும் அந்த சகோதரையும் திருப்திப்படுத்துறது எப்படி பண்ணணும்னா, நீங்க அண்ணனாக மகாவிஷ்ணு என்ன பண்றார், மதுரைக்கு போறார். எப்படி கல்லறைகள் உள்ள இறங்கப்புறம் போற மாதிரி சீர் எடுத்துன்னு போகணும்னு சொல்லல, ஒரே ஒரு வெத்தலை பாக்கில் ஒரு ரூபா வச்சு ஆடி மாசம் போது தன் தங்கைக்கு சீராக கொடுத்தா சர்வ தனங்களும் சேரும். ஆத்து மகாலட்சுமி 100 வீட்டுல கொடுத்துருக்கேன், அந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா கொட்டின்னு இருக்கா உங்க தங்க. அப்படி இருக்கிற போது நம்ம வீட்டுக்கு தனம் வரணும்னா, அம்மா நீ உங்க உங்க வீட்டுக்கார வீட்டிலேயே நீங்க கொடுக்குறீங்க, என் அண்ணனாக இருக்கக்கூடிய நம்ம சந்ததியில இருக்கக்கூடிய நான் உன்னை சான்று வந்திருக்கேன், எனக்கு நீ அனுக்கணும் பண்ணுமான்னு தங்க கிட்ட போய் கேட்கணுமா, அக்கா கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆடி மாதத்துல ஒரே ஒரு ரூபா வச்சு வெத்தலைவா கொடுத்தேன்னா, நமஸ்கார், அக்காவா இருந்தா நமஸ்காரம், தங்கையா இருந்தா நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அம்பாள் தங்கை கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. மருமா இருந்தானா மருமாளுக்கு குழந்தையா இருந்தா நமஸ்காரம் பண்ணிடுங்க. பாலா துர்புர சுந்தரியா. நம்ம கர்நாடகாவில் பார்த்தேன்னா ஆடி மாசத்தை விசேஷமா கொண்டாடுவா, சென்னையிலையும் விசேஷமா இருக்கு. ஆனாலும் கர்நாடகாவில் அம்பாள் பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வேப்ப இலைய நீங்க பார்த்தேன்னா தெரியும், பானையில அழகா அடுக்கி, நம்மலாம் உதார படுத்துறவங்க கொத்து கொத்தா எடுத்து சொருகுவோம், அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு இதழாக எடுத்து அழகா அடுக்கி, அதுக்கு மேல ஒரு பானையை வச்சு, அதுக்கு மேல வேப்பலையை வச்சு, அதுக்கு மேல மாவிளக்கு மாவை வச்சு தலையில வச்சுண்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிதசில இருக்கும், ஆடுவா வேறவா. அந்த விளக்கும் அணையாது, தலையிலேருந்து இந்த பானையும் விழாது. எவ்வளவு பயபக்தி இருக்கணும், எவ்வளவு சாநித்தியம் இருக்கணும். அதே மாதிரி திரௌபதி கல்யாணம், திரௌபதியோட விசேஷ நாட்கள் எல்லா ஊர்லயும் ஆனி மாதத்துல நடந்திருக்கும், திருவிழான்னு பேர். அந்த திரௌபதியோட தினத்தன்று அந்த பானையில ஆடி மாசம் வழக்கம் உண்டு. திரௌபதியோட கிருப்பை என்னன்னா, பானையில கத்திய உல்டா பண்ணி நிக்க வச்ச நிக்குமோ, அம்பாள் நிப்பா, அம்பாள் நிக்கிறதா சாட்சி. அதேக்குதான் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்காம அம்மா அப்பாவெல்லாம் தன் வீட்டுக்குள் வைத்து கொண்டு அம்மாவை, தங்கைய, அக்காவை ஸ்பரிக்கணும். ஆடி மாதத்தில் அதோட நம்ம கூடயே இருக்கிறது தன் பொண்டாட்டி, தர்ம பத்னி அப்படின்னு பேர் உள்ளவ நம்மளோட பொண்டாட்டி, வீட்டுக்காரம்மான்னு பேர். வீட்டுக்காரம்மா, வீட்டுக்காரம்மான்னா வீட்டுக்கு வேலை செய்யும் ஒரு அம்மா இல்லை, அந்த அம்மாவை தான் சமைக்க சொல்றோம், அந்த அம்மாவை தான் துணி துவைக்க சொல்றோம், அந்த அம்மாவை தான் காஃபி போட சொல்றோம், அந்த அம்மாவை தான் காலமுக்க சொல்றோம் இல்லையா? தன் நேரத்தில் கொடுக்க அந்த அம்மாவானப்பட்ட தர்மபத்தியானப்பட்டவள் நேரத்துக்கு காஃபி கொடுக்கலாம் சண்டை போடும். அவ்வளோ தீம் பண்ணிட்டு ஆடி மாசத்துல அவளை ரெஸ்ட் விடுறது, அதுதான் தம்பதிகளை சேர்க்காம தன் அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுறது நம்ம அப்படின்னு. அதனால ஆடி மாசத்தன்று தன் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் சரி, வெளியில இருக்கிற சுமங்கலிக்கு எவ்வளோ பேருக்கு வேணா புடவை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தேல். புடவை வாங்கினா புடவை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்கலாம், நம்மளால முடிஞ்சது. தன் வீட்டில் வர வச்சு கொடுத்தாலும் சரி, வீட்டு வாசல்ல கேட்டா தயிரை கொடுத்துட்டு ப்ளவுஸ் பீட்டை வச்சு வெத்தலைபா கொடுத்து மங்களச்சூர்ணம் கொடுத்தேன்னா அவ்வளோ புண்ணியம் அம்பாலே அனுகிரகம் பண்ணிட்டு விடுவான். அதனால ஆடி மாதத்துல நிறைய விஷயங்கள் பண்ணுங்கோ, தன் தாபத்தை அம்பாளிடம் கொட்டுங்கோ, தன் கஷ்டத்தை கொட்டுங்கோ, என்ன வேணுமோ அதை செய்யுங்கோ. பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு என்னன்னா, பிராமணர்கள் தீ மிதி விதிக்க மாட்டாங்க, பிராமணர்கள் தீ மிதிக்கிறதுல அழகு குத்திக்கிறது கிடையாது. அதை உணர்த்த போறோம். ஏன்னா நான் வருடா வருடம் நம்ம கோவில் கொல்ல காத்த மண்ங்கிற அம்மன் கோவில்ல நம்ம தலைமையில ஊர் சார்பாகவும் ஊர் தலைவர் சார்பாகவும் தீமிதி பண்ணிட்டு இருக்கோம். அதுல நாமளும் இறங்கும். பிராமணன்
எதுக்காகன்னா கிராம தேவதையை வழிபடணும். பிராமணனா இருந்தான்னு, அப்ராமணனா இருந்தான்னு, செட்டியாரா இருந்தான்னு, முதலியா இருந்தேன். நான் மனுஷன் அம்பாளை வழிபடுறேன். நான் ஸ்ரீவித்யா உபாசனம் பண்ணி பாலா திரிபுர சுந்தரி ஒரு கோயில் கட்டின்னு இருக்கோம் அப்படின்னா அவ கொடுத்தது எல்லாம். என் தாயார் கொடுத்தது, என் தங்கைகள் கொடுத்தது, என் பொண்டாட்டி கொடுத்தது, என் மருமாள் கொடுத்தது இல்லையா? மருமாள்னா தங்கையோட பொண்கள். அவாலாம் கொடுத்ததுதான் இன்னைக்கு சிரேயசா இருக்கும். ஒரு அம்மா வயிற்றுல நம்ம இல்லைன்னா ஒரு ஆம்பளையே கிடையாது. நான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு என்ன போகுது? இந்த தினத்துல ஸ்ரீகளை வழிபடணும், லேடிஸை வழிபடணும். அதுதான் விஷயம். காமாக்கியான்னு ஒரு ஊர் நார்த்தில் இருக்கு. 3 நாள் லீவு வரக்கூடிய அம்பாள் பார்த்திருக்கலாம் நீங்க. 3 நாள் ஸ்ரீகள் லீவுல இருப்பாளோ இல்லையோ, அதே மாதிரி அந்த அம்பாளுக்கு மாதந்தோறும் லீவ் ஆகும். அதை வெள்ளை கலர் கர்ச்சீஃப் எடுத்துட்டு போய் தொட்டா ரெட்டா மாறி போயிடும். அதுதான் பிரசாதம். அங்க காமாக்கியால அதுதான் பிரசாதம். அவ்வளவு சீக்கிரத்தை கிடைக்காது அம்பாளுக்கு. இப்ப நீங்க ஆடி மாசத்துக்கு ஸ்ரீராம் குருஜி சொல்லிட்டார், நான் வேப்பிலை எடுத்துன்னு போறேன், நிறைய வெத்தலைபாக்கு எடுத்துன்னு போனேன்னா அவ அனுகிரகம் இல்லைன்னா உங்களை கோயிலுக்கு கூப்பிட மாட்டாவோ. யார் யாருக்கெல்லாம் அனுகிரகம் இருக்கோ ஆங்காங்கே உள்ள அவங்க ஊர்ல உள்ள பக்கத்திலேயே, சொந்த ஊருக்கு தான் போகணும் இல்லை, பக்கத்திலேயே ஒரு திருவிழா நடக்கிறதா, ரேடியோவை போட்டு சாவடிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அம்பாலோட மாதம், அம்பாலோட திருவிழா, அது கோலாகலமா நடக்கட்டும், ஆனந்தமா நடக்கட்டும். அதனாலதான் மழை பெய்யுறது, தனம் கிடைக்கிறது, தானியம் கிடைக்கிறது, சௌபாகியம் கிடைக்கிறது. அதனால கடவுள் தான் நம்மளை படைச்சான், கடவுள் தான் நம்மளை அழிக்கிறான். நம்ம பிறக்கிற போதும் ஒன்றும் இல்லாம பிறக்கிறோம், போகிற போதும் யார் தூக்க போறான்னு தெரியாது, பிறக்கிற போதும் யார் கையில வச்சுன்றான்னு தெரியாது. அதுக்கு நடுவுல இருக்கிறது ஒரு ரயில் பயணம். அந்த பயணத்தை உறுதி பண்ற மாதம் ஆடி மாதம். அதனால ஆடி மாசம் விசேஷம். இந்த விசேஷ நாட்கள்ல என்னென்னலாம் தானம் பண்ணணுங்கிறதோட தயிர், கூழுக்கு வேண்டிய கேப்பம் மற்றும் முருங்கைக்கீரை கோவிலில் கொண்டு தானமா கொடுக்கும். அந்த கூழ் ஊத்துறதுக்கு தன் கஷ்டம் போகணும், தன் பாபம் போகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கணும், எனக்கு எல்லா விதமான சோக்கியம் கிடைக்கணும், எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு நல்லபடியா என் குழந்தை படிக்கணும், என் ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வியாபாரம் முழுங்கி போச்சு அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு பக்தாளுக்கு என்ன வழி அப்படின்னா, வேப்பலை எடுத்து கொண்டு போய் அம்பாளிடம் கொடுத்தா மட்டும் போதும். என்ன ஒண்ணுமே இல்லையா, ஒரு வேப்ப மரம் இருக்க போது நம்ம கையால உடைக்க போறோம், கொண்டு அம்பாள்கிட்ட பக்கத்துல இருக்க கோயில கொடுக்க போறோம், அவ்வளவுதான். நீங்க குவாலிட்டி தான். நீங்க இத்தூண்டு ஒரு கொத்து எடுத்துட்டு போனா உங்களுக்கு தேவைக்கு மட்டும் பூர்த்தி பண்ணிடுறாரு. நீங்க நிறைய எடுத்துட்டு போனா லோகத்துக்கே கொடுத்துடலாம். எவ்வளோ பேருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இல்லையா? உங்க மூலியமா எல்லாருக்கும் கஷ்டங்கள் போகட்டும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்பாள் பரிபூர்ண கிருபையை கொடுக்கட்டும். ராஜஷாமலா சின்னமஸ்தா அப்படிங்கிற ஒரு பரிபூர்ண ரூபினி தட்சிணகாளி பரிபூர்ண கிருபை கிடைக்கட்டும். சமயபுரத்தாலோட பரிபூர்ண கிருபை கிடைக்கட்டும். எல்லா வளங்களும் எல்லா சௌபாகியத்தையும் கொடுத்து மங்கள நாயகியாம் திருநாளாம் ஆடி மாதம் பரிபூர்ண கிருபையுடன் 2026 சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கட்டும். நானும் பிரார்த்தனை செய்துகிறேன், எல்லாருக்கும் எல்லா க்ஷேமமும் கிடைக்கட்டும், சௌபாகியம் கிடைக்கட்டும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தும் துர்கே பகவதி மனோ அகம் மதமதா ஜிக்வா பிசாச்சயோத்சாதய ஹிததிஷ்டி ஹரிததிஷ்டி பரதிஷ்டி சர்ப்பதிஷ்டி சர்வதிஷ்டிம் நாசய ஹும்பத் ஸ்வாஹா. சர்வ திஷ்டியும் போகட்டும், சௌபாகியமா ஆனந்தமா இருக்கணும். அடுத்த பதிவுல ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களை பத்தி பேசுவோம். ஓம் சர்வமங்கலாயி நமோ நமஹ.